அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாம் இன்றைக்கி முடிஞ்சுது. இந்த டிஆர்பி எக்ஸாமில் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே ஓரளவுக்கு 80% டேரக்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் தேர்வு ஆரம்பிக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சில சென்டர்லாம் புக்லெட் நம்பர் ஓஎம்ஆர் ஷீட் நம்பர்லாம் மேட்ச் ஆகலை. ஸோ புக்லெட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் வரணும், 5 டிஜிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓஎம்ஆர் ஷீட்டில் 6 பாக்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு பிரச்சனை பார்த்திங்கன்னா, ரிஜிஸ்டர் நம்பரு நம்மளுக்கு 10 நம்பர் இருக்குது, ஆனால் புக்லெட் நம்பரில் 9 பாக்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சில சென்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் எழுதும் போது முன்னாடி அந்த புக்லெட் நம்பர் எழுதும் போது முன்னாடி 0 போட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில சென்டரில் ஃபஸ்ட்டுந்தே எழுதுங்க, லாஸ்ட் ஒரு பாக்ஸை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் எந்தாவது மதிப்பெண் குறையுமா இல்லை தவறாக திருத்தப்படுமான்னு தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட எல்லா சென்டர்லேயுமே இந்த மாற்றம் வந்திருக்குது. ஒரு சில சென்டரில் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணும் போது 0 முன்னாடி போட்டு புக்லெட் நம்பர் எழுதுங்க சொல்லியிருக்காங்க. ஒரு சில சென்டரில் நீங்கள் 5 நம்பர் மட்டும் ஃபில் பண்ணுங்கள், நீங்கள் லாஸ்ட் பாக்ஸு சும்மா பாக்ஸை எம்டியாக விட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அது டிஆர்பி போர்டில் பிரிண்ட் பண்ணும்போது வந்த பிளைன்னு தெரில. ஸோ இதனால் என்ன பாதிப்பு வருமானது பின்னாடி தான் தெரியும். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஜிகே ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி எஜுகேஷன் பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது படிக்காதவங்களும் கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும். மேஜரை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஷின் தான். ஸோ யாராருக்கெல்லாம்